الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب أمر ولاة الأمور بالرفق برعاياهم ونصيحتهم والشفقة عليهم والنهي عن غشهم والتشديد عليهم إلى آخره. قال الله تعالى: واخفض جناحك لمن اتبعك من المؤمنين. وعن ابن عمر رضي الله عنهما قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: كلكم راع وكلكم مسؤول عن رعيتي، الإمام راع ومسؤول عن رعيتي، والرجل راع في أهله ومسؤول عن رعيتي إلى آخر الحديث. ألا وكلكم راع وكلكم راع ومسؤول عن رعيته. متفق عليه. நேற்றுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 78ஆம் பாடம். மக்களிடம் மென்மையாக நடப்பது, அவர்களுக்கு நன்மை செய்வது. குறிப்பாக யாரு மக்களுடைய பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டாரோ அல்லது மக்களுடைய பொறுப்பை சுமக்கக்கூடியவராக இருக்கின்றார்களோ அல்லது பொறுப்புதாரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய நேர்பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மென்மையாக நடந்து கொள்வதும் அவர்கள் மீது கருணை காட்டுவதும் என்ற தலைப்பு. இதில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்லும் பொழுது, வக்ஃபி ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன், நபியே உங்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் முஃமின்களுக்காக, உங்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்காக உங்களுடைய இறக்கைகளை, கருணை என்ற இந்த இறக்கைகளை தாழ்த்து கொள்ளுங்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு நபியாக இருந்து அவர் அந்த நாட்டுடைய தலைவராக இருந்தாலும், நபியே நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மக்களுக்கிடம் நீங்க பணிவுடன் நடந்து கொள்ளுங்க, அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு பறவை தன்னுடைய இறக்கைகளை அதனுடைய குட்டிகளுக்கு பாதுகாப்பதற்காக அதை விரித்து தாழ்த்தி கொள்ளுமோ, அதே போல உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள், அதுவும் குறிப்பாக உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களிடம் நீங்கள் மென்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யப்பட்டது. சூரத்து ஷுஆராவுடைய 215வது வசனத்தில். அடுத்த புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய பிரபல்யமான ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஆவீர்கள், ஒவ்வொருவரும் தன் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுபவர். தலைவரும் பொறுப்பாளியே, அவர் தன் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு மனிதர் அவர் மனைவி குறித்து பொறுப்புதாரியாவார், அவரின் பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் பொறுப்புதாரியாவாள், அவள் தன் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒவ்வொரு ஊழியரும் தன் எஜமானர் விஷயத்தில் பொறுப்புதாரியாவார், அவர் தன் பொறுப்பை பற்றி கேட்கப்படுவார். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அவரவர் தம் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், இந்த ஹதீஸில் அது பொறுப்பு கொடுக்கப்பட்ட அவர் தலைவராக இருக்கலாம், அல்லது வீட்டுடைய அவர் பொறுப்புதாரியாக இருக்கலாம், ஒரு கடையுடைய பொறுப்புதாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலுடைய விஷயத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டவராக இருக்கலாம். இப்படி எங்கெல்லாம் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஏதோ ஒரு தரப்பில் அவர்கள் ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாணவனாக இருக்கட்டும், அல்லது அவர் ஆசிரியராக இருக்கட்டும், பணிபுரியக்கூடியவராக இருக்கட்டும், வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கட்டும், வீட்டினுடைய குடும்பத்தை பொறுப்பை சுமக்கக்கூடியவராக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவனுடைய வீட்டை பற்றி அனைத்து விஷயங்களும் அனைவரும் பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் கேட்கப்படும். கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீ எப்படி செய்தாய், எப்படி அதனுடைய உரிமைகளை நிறைவேற்றினாய் என்று ஒவ்வொருவரிடம் அல்லாஹு தஆலா அது கேட்பான். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டத்தில் தலைவராக பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டதென்றால் மக்களை பற்றி அந்த பொறுப்பு இருக்கு.
அந்த மக்களுடன் நன்மையான முறையில் நடந்து கொள்வதும், அவர்களுக்கு எவ்வளவு நலனை செய்ய முடியுமோ அந்த செய்வதற்கு உன்னுடைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் கேட்கப்படும். ஒரு ஆண் தன்னுடைய வீட்டை மனைவி மற்றும் மக்களுடைய அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படும். ஒரு பெண் கணவருடைய வீட்டை பற்றியும் அவனுடைய குழந்தைகளை பற்றியும் அவள் பொறுப்புதாரியாக இருக்கின்றார். எல்லா விஷயத்திலும் நாம ஒரு பொறுப்புதாரியாக இருக்கு. இங்கு குல்லுக்கும் ராயின் என்று பயன்படுத்தப்பட்டது. ராயின் பொதுவாக யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படும். இப்போ ஒரு ஆட்டு மந்தையை ஒருவர் மேய்க்கின்றார் என்றால், ஏதாவது ஒரு ஆடு விடுபட்டது அல்லது ஓநாய் வேட்டையாடி விட்டது என்றால் அவருடைய எஜமானிடம் அதற்குரிய பதிலில் சொல்லிதான் தீரணும். இல்லை என்றால் தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார் அந்த அந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவர். அதே போலதான் மனிதர்கள் இருக்க அனைவரும் என்ன ஒரு பொறுப்புதாரி. அல்லாஹு தாலாவிடம் அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படும். இந்த பொறுப்பில் நீங்கள் எவ்வளவு இதை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்கப்படும். இல்லை என்றால் அந்த மறுமையில் தண்டனைக்கு தள்ளப்படுவோம். இங்க இந்த ஹதீஸ்ல எல்லா விதமான பொறுப்பு பற்றி சொல்லப்பட்டது. இப்போ அந்த பொறுப்பு யார் நம்முடைய மேற்பார்வையில் நம்முடைய பொறுப்பில் இருக்கின்றார்களோ அவர்களுடன் நன்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கு குடும்பம் என்று இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துடன் மனைவி மக்களிடம் நன்மையான முறையிலும் அழகான முறையிலும் கருணையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. எதுவரை என்றால் வசனங்களிலும் ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விதமான ஆற்றலை கொடுத்திருந்தாலும் மனைவியுடைய விஷயத்துல நீங்க மென்மேடும் நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று மார்க்க ஹதீஸ் வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரியும் நமக்கு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், கைருக்கும் லி அஹ்லி கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. நீங்கள் உங்களுடைய குடும்பம் மற்றும் குறிப்பாக மனைவி மக்களுடன் நன்மையான முறையிலும் சிறந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நல்ல முறையாக சிறந்த முறையில் நான் நடந்து கொள்கிறேன். நாம வெளியே பொதுவாக நிலை என்ன? வெளிய மக்களுடன் நாம அன்பாகவும் ஒரு மிகவும் இரக்க குணமாகவும் பழகின்றோம். எல்லா விஷயத்தையும் நம்ம சகித்து கொண்டு போறோம். ஆனா நம்முடைய வீட்டில குறிப்பாக மனைவி ஏதாவது ஒரு சிறு தவறுகள் செய்து விட்டாலோ அல்ல ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு விட்டது என்றால் உணவில் நாம எரிஞ்சு விழுகின்றோம். அல்லது சில நேரத்தில் வெளியில இருக்கக்கூடிய கோபத்தை நாம ஏற்படுத்துகின்றோம். நாம் அல்லாஹை அஞ்சி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனைவியை நமக்கு அமைத்து தந்தது எதற்காக? அவர்கள் அமானிதம். அல்லாஹு தஆலாவுடைய அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹு தஆலாவிடம் அதை பற்றி நாம் கேட்கப்படும். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு இந்த தலைப்பில் பொதுவாக குறிப்பாக தலைவர் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதுல சிறிய சிறிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்களும் வந்து விடுகின்றார்கள். அதான் இந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டது. அவர் தலைவராக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அனைவருமே பொறுப்புதாரி, மஸ்ஊல். அந்த மஸ்ஊல் அந்த பொறுப்பை பற்றி கண்டிப்பாக கேட்கப்படும். எவ்வளவு நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைவேற்றினா என்று கேட்கப்படும். ஆக இதை நாம நிறைவேற்றும் பொழுது இது நமக்கு ஒரு சோதனை. இந்த சோதனையில் குறிப்பாக இந்த பொறுப்பை சுமந்து சரியான முறையில் நாம இதை நிறைவேற்றுவது என்பது நமக்கு சோதனை. இந்த சோதனையில் வெற்றி அடைந்தோம் என்றால் சொர்க்கம். இந்த சோதனையிலிருந்து தோல்வி அடைந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தண்டனை கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இந்த சோதனையிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு ஓடுகின்றான் என்றால் அவன் சொர்க்கத்தை விட்டு விரண்டு ஓடுகின்றான் என்று அர்த்தம். அப்போ ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. நிறைவேற்றும் பொழுது நமக்கு சோதனை இருக்கும், சில நேரத்தில் கடுமையான நிலை ஏற்படும். அங்கு நாம் கண்ணியமான முறையில் நாம் நடந்து கொள்வது நமக்கு மார்க்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மீதமுள்ள அமர்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் பிரத்யேகமாக பொறுப்பு பற்றியும் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமலில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. மற்றும் நம்முடைய மேற்பார்வையிலும் நம்முடைய பொறுப்பு இருக்கக்கூடிய மக்களுடன் நன்மையான முறையிலும் கண்ணியமான முறையிலும்
நடந்து கொள்ளக்கூடிய இந்த இரக்க குணத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்